இந்த மாதம் மளிகை செலவுன்னு ஒன்று போடுவோம் சார். அது வந்து மாதத்துக்கு மாதம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு ஏதாவது ஹேக் சொல்ல முடியுமா சார்? குழந்தைங்களுக்கு எல்லாருமே பாக்கெட் மணி அப்படின்றது கொடுக்குறோம். ஆனால் ப்ராப்பராக எந்த ஏஜில் இருந்து சார் அதை பண்ண ஆரம்பிக்கிறோம்? அதே மாதிரி கொடுக்குறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை நல்லா மேனேஜ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை எப்படி மேனேஜும் பண்ணுறது? அவரேஜாக நம்ம சொல்கிறது வந்து கப்பலாக பார்க்குறப்போ ஒரு பெரிய சண்டை எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுறப்போ வரும் சார். இது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒரு வழி இருக்கா சார் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் அதை ட்ராக் பண்ணுறதுக்கு? வெட்டிங் கூட எடுத்துக்கலாம் சார். அதுக்கு தான் நம்ம இந்தியன்ஸ் அதிகமாக செலவு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நிறைய பேர் கடனில் மாட்டிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் நான் கடனில் மாட்டிக்கூடாது, ஆனால் நான் மேனேஜும் பண்ணணும் அப்படின்னா எப்படி சார்? சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தெரியாமே நம்ம நிறைய செலவு பண்ணுற ஒரு விஷயமா அது இருந்துகிட்டே வருது. இது எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது? ஓடிடியோ இல்லை ஒரு விஷயமோ லாஸ்ட் ஒரு 30 நாளில் நீங்கள் பார்க்கல என்னென்னா, தன்னோட குழந்தைகள் வந்து எதுவுமே இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. ஓகே, அவங்களும் ஓரளவு நல்ல வெல்த்தியான ஃபேமிலியில் தான் இருக்கும் அப்படின்னு அவங்களும் நினச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சி நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பாங்க, சிக்கனமாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அது ரெண்டையுமே மெயின்டைன் பண்ண முடியாது, அவங்களால மேனேஜும் பண்ண முடியாது. தேவையில்லாத ஸ்பெண்டிங் எது அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது டெஃபினட்டாக வந்து அந்த குழந்தை பெரியவாங்கும் போது. வணக்கம் சார். வணக்கம் சார். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா விலைவாசின்றது ஏறிக்கிட்டே போகுது. ஸோ மக்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தில் வந்துட்டு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மளிகை செலவுன்னு ஒன்று போடுவோம் சார், கிராசரி பில்னு ஒன்று போடுவோம். அது வந்து மாதத்துக்கு மாதம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு ஏதாவது ஹேக் சொல்ல முடியுமா சார் இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு? மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஹோல்சேல் பர்ச்சேஸ், அதாவது பல்க் பர்ச்சேஸ் பண்ணினோன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். டெய்லி வாங்குறத விட வந்து ஒரு பிளானோட நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு அதை வந்து ஒரு பிளானோட போனீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுபடி நீங்கள் வாங்குவீங்க, தேவையில்லாத வந்து தவிர்ப்பீங்க. நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு பொருள் வீட்டில் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்துட்டுருப்போம். அப்போ பழைய பொருள் வந்து கெட்டு போயிடும். இதை வந்து நம்ம தூரப்படுவோம். இது வந்து காமன் ஒரு விஷயம். எதெல்லாம் வந்து ஒரு மாதம் நிற்கும், 2 மாதம் நிற்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் பல்சஸ், இந்த தானிய வகைகள், இதெல்லாம் நம்ம வாங்கினா பிரச்சனை கிடையாது. பட் பெரிஷபிள்ஸ் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் வீக்லி பட்ஜெட்டில் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயத்தை பண்ணும்போது உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து வேஸ்டேஜஸ் குறையும். எக்ஸ்பென்சஸ் குறையுதுன்றதை விட வேஸ்டேஜஸ் குறையும். கொஞ்சம் பிளான்டாக இருக்கும்போது எக்ஸ்பென்சஸும் குறையும். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலி வந்து வெக்கேஷன் பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற போது பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி சார் ஒரு வெக்கேஷனை நம்ம பிளான் பண்ணுறது? அதாவது என் பேங்க் அக்கௌண்ட்டையும் நான் பாதிக்கப்படுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, ஆனால் வெக்கேஷனும் நான் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பெரும்பாலுமே ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 40% மேலே வந்து லோன் எடுத்துகிட்டு அது ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லோனுன்றது வந்து ஒரு இம்பல்சிவ் டிசிஷன். இந்த லோனுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிங்கிங் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வருஷம் கழிச்சு போகிறேன் அப்படின்னா இன்னிலேருந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு சேவிங்ஸோ இல்லை ஒரு ஆர்டியோ இல்லை ஒரு எஸ்ஐபியோ ஸ்டார்ட் பண்ணி அதுக்காக நீங்கள் வந்து ஃபண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பீரியட் வரும்போது உங்கள் கையில் இருக்க ஃபண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கோல் எவ்வளோ அப்படின்றதும் தெரியும். அதை வச்சு நீங்கள் வந்து ஓரளவுக்கு பார்க்க முடியும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டெஸ்டினேஷன் அப்படின்னும் போது எப்பயுமே பீக்கில் போனீங்கன்னா டிமாண்ட் ரொம்ப அதிகம். இப்போ சம்மரில் போகிறோம் அப்படின்னா நம்ம ஊட்டி, கொடைக்கானல் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பீக்கு, அதோட எக்ஸ்பென்சஸும் அதிகம். அஃப்கோர்ஸ் லீவ் இருக்கிறது இல்லைன்றது வேறு விஷயம். பட் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா இந்த சம்மர் முடிகிற நேரத்தில் முடியும் போது அந்த நேரத்தில் போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து குறையும். ஏன்னா ஹோட்டல் ரேட்ஸ் வந்து அதில் குறைஞ்சிருக்கும். ஜென்ரலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% வரைக்கும் உங்களுக்கு சேவிங்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நார்மலாக மக்கள் அதிகம் செலவு பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி, பொங்கலுக்கு தான் சார். அந்த டைம் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் பயங்கர ஓவர் ஸ்பெண்டிங் ஆயிடுது. நாங்கள் நினச்சத விட பட்ஜெட் அதிகமாக தான் போகுது. ஸோ இதை எப்படி சார் கட்டுப்படுத்துறது? இதுக்கு எப்படி நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்? சரி, நிறைய நேரத்தில் நம்ம ஸ்பெண்டிங் வந்து பார்க்குறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வருஷத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இந்த மாதிரி தீபாவளி, பொங்கலுக்கு வந்து ஏதோ ஊருக்கு போகிறோம், இல்லை வந்து ஒரு அமௌண்ட் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், கிஃப்ட் வாங்குகிறோம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குறதுக்கு, இல்லை நமக்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம மந்த்லி பட்ஜெட்ஸில் போட்டு வைக்கிறது இல்லை. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம முதல்ல எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம போயிருக்கோம், போன வருஷத்தோட எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை வந்து அதுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து ஒரு 10% 15% கொஞ்சம் அதிகம் வச்சு அந்த எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிவிடுங்க. அதை ஈக்குவலாக டிவைட் பண்ணி மந்த்லி அதுக்கு ஒரு சேவிங்ஸ் ஆரம்பிச்சிருங்க. அதை சிம்பிளாக வந்து நீங்கள் ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அந்த பணம் இருக்கும் உங்கள் கையில். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் யூ கேன் ஸ்பெண்ட் தட் மணி. அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். லைஃப் ஸ்டைல் அப்கிரேடுன்றது எல்லாருமே பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இப்போ நான் ஒரு பெட்டர் காரு இல்லை ஒரு வீடு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது என் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸையும் பாதிக்கக்கூடாது. அப்படின்றப்போ நான் அதுக்கு எப்படி சார் பிளான் பண்ணணும்? சரி, இப்போ நீங்கள் லைஃப் ஸ்டைல் இதுன்னும் போது நீங்கள் இந்த 30-day வெல்த் ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். 30-day வெயிட்டிங் அப்படின்றது ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நிச்சயமாக தேவையா இல்லையா அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்கள்
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹையர் எண்ட் கார் வாங்க போகிறீங்க, இல்லை வந்து ஒரு ஹையர் எண்ட் எக்ஸ்பென்சஸ் வீடே வாங்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல அதுக்கான நீட் இருக்கா அப்படின்றதுக்கு ஒரு 30 days வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆற விடுங்க. உங்களோட இம்பல்சிவ் டிசிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதை பற்றி நிறைய பேசாதீங்க. அதை பற்றி தாட்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் அது வந்து தேவை இருக்கா அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு அதோட அர்ஜு தெரியுது, அது வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது உங்களுடைய இஎம்ஐ. இப்போ மோஸ்ட்டாக லோனில் போகிறதுனால இஎம்ஐ அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த இஎம்ஐ மொத்த இஎம்ஐயும் சேர்த்து உங்களுடைய சேலரியில் ஒரு 30%க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்தை பண்ணினாலே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் கிடைக்கும். அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோ அந்த ஃப்ரீனஸோ உங்கள் கையிலேருந்து போகாது. குழந்தைங்களுக்கு எல்லாருமே பாக்கெட் மணி அப்படின்றது கொடுக்குறோம். ஆனால் ப்ராப்பராக எந்த ஏஜில் இருந்து சார் அதை பண்ண ஆரம்பிக்கிறோம்? அதே மாதிரி கொடுக்குறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை நல்லா மேனேஜ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை எப்படி மேனேஜும் பண்ணுறது? ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 5 வயசுலேருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். பட் ஆவரேஜாக நம்ம சொல்கிறது வந்து ஒரு 9-10 வயசில் அப்படின்னும் போது ஓரளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு மெச்சூரிட்டி இருந்திருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 3 jar ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணினோன்னா ரொம்ப நல்லது. இந்த 3 jar ரூல் அப்படின்னா மொத்தமாக 3 விதமாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பெண்டிங் ஜார் அப்படின்றது, அதாவது இமீடியட்டாக ஏதாவது தேவைகள் இருக்கும் பாருங்கள் அந்த குழந்தைங்களுக்கு, அதில் ஒரு போர்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பழக்கணும். ரெண்டாவது வந்து ஒரு சேவிங் ஜார். மாதம் சேர்த்து வச்சேன்னா ஒரு டைமில் வந்து உனக்கு வந்து ஒரு சைக்கிள் வாங்கலாம், இல்லை வந்து ஒரு பெரிய பொருள் வாங்கலாம், இல்லை வந்து உனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஹேபிட்டும் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். மூணாவது விஷயம் வந்து ஒரு டொனேட்டிங் ஆர் கிஃப்டிங் ஜார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சின்ன போர்ஷன், அந்த மொத்த அமௌண்ட்டில் ஒரு சின்ன போர்ஷன் வந்து யாருக்காவது ஒரு டொனேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தையோட பர்த்டே அன்றைக்கி ஒரு தேவைப்படுறவங்களுக்கு டொனேட் பண்ணுறதோ அந்த விஷயங்களை அந்த குழந்தையோட கையால் பழக்கினீங்கன்னா அதுக்கு வந்து அந்த வேல்யூ ஆஃப் கிவிங்கும் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த மூணுமே சேர்ந்து வரும்போது அந்த குழந்தைக்கு வந்து நேச்சுரலி அந்த பணத்தோட அருமை தெரியும், அதை எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்றதும் தெரியும். பெரியவங்களாகும் போதும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஹேபிட் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். சார் இப்போ ஒரு கப்பலாக பார்க்குறப்போ ஒரு பெரிய சண்டை எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுறப்போ வரும் சார். இது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒரு வழி இருக்கா சார் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் அதை ட்ராக் பண்ணுறதுக்கு? பழைய காலத்தில் மாதிரி நம்ம இந்த டைரியெல்லாம் எழுதுறதில்ல, ஒரு ரூபாவும் நம்ம எழுதி வைக்கிறது இல்லை. இப்போ வந்து அதுக்கு தான் நிறைய தடவை நம்ம சொல்லும்போது ஒரு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு வச்சுருக்கோம். ஒரு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலவன்ஸ் மெத்தடாலஜி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் போட்டுருவீங்க. அதுலேருந்து நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து செலவு பண்ண பழகிப்போம். ஸோ இந்த அலவன்ஸ் மெத்தடாலஜியில் என்னென்னா கரெக்டாக எவ்வளோ போகுதுன்றது தெரியும். அண்டு ரெண்டாவது விஷயம் எவ்வளோ உங்களுக்கு வந்து மீந்து இருக்குது அப்படின்றதும் தெரியும். அந்த மீதம் இருக்கிற பணம் வந்து உங்களுடைய சேவிங்ஸ்க்கோ இல்லை ஒரு லாங் டேர்ம் கார்பஸ்க்கோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய பல பிரச்சனைகள், அதாவது என்னென்ன கிளாரிட்டி இல்லாமல் இருக்கோ, எந்த விஷயங்களில் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கோ, இதெல்லாம் வந்து மாறிடும். ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்லை ஒரு வெட்டிங் கூட எடுத்துக்கலாம் சார். அதுக்கு தான் நம்ம இந்தியன்ஸ் அதிகமாக செலவு பண்ணுவோம். எவ்வளோ காசு இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நிறைய பேர் கடனில் மாட்டிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் நான் கடனில் மாட்டிக்கூடாது, ஆனால் நான் மேனேஜும் பண்ணணும் அப்படின்னா எப்படி சார் பண்ணுறது? ஒரு ஃபங்க்ஷனை பெருசாக பண்ணணுமா இல்லை குவாலிட்டேட்டிவாக பண்ணணுமா, இந்த டிசிஷன் வந்து ஒவ்வொருத்தரையும் பொறுத்தது இருக்குது. பெருசாக பண்ணணும் அப்படின்னா நிறைய பேரை கூப்பிடுங்க, நிறைய பதார்த்தங்கள் வைங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெருசாக பண்ணுறது, அதாவது எல்லா விஷயத்துலையும் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா வேகண்ட்டாக போகிறது. இதுக்கு நிறைய நேரத்தில் கடனும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் தேவையில்லை. குவாலிட்டேட்டிவாக பண்ணணும்னா சிறப்பாக பண்ணலாம், நல்ல இது பண்ணலாம். கம்மியான ஒரு அட்டண்டன்ஸு, உங்களுக்கு தேவையான உங்களுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆளுங்க அவங்களுடைய அட்டண்டன்ஸ் வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உபசரிப்பு கொடுத்து அவங்கள பார்த்துக்கிட்டு அது மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணினோன்னா டெஃபினட்டாக வந்து அதுக்கான எக்ஸ்பென்சஸும் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும், ஆனால் குவாலிட்டேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தில் வந்து நம்ம குவாலிட்டேட்டிவ் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோன்னா அந்த தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் வந்து குறைக்கலாம், இல்லை தேவையில்லாத கடனோ இல்லை ஃபியூச்சர் லைபிலிட்டியோ நிச்சயமாக குறைக்கலாம். சார் இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தெரியாமல் நம்ம நிறைய செலவு பண்ணுற ஒரு விஷயமா அது இருந்துக்கிட்டே வருது. இது எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது? 3 மாதத்துக்கு ஒரு தடவை டெஃபினட்டாக எடுத்து ஒரு ரிவ்யூ பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிவ்யூ டேட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கணும். ஓடிடியோ இல்லை ஒரு விஷயமோ லாஸ்ட் ஒரு 30 நாளில் நீங்கள் பார்க்கலன்னா இமீடியட்டாக அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. என்ன திருப்பி வேணும்னா எப்போ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதோ பிடிச்ச ஒரு சீரியலோ பிடிச்ச ஒரு விஷயமோ அப்புறமா வருதுன்னா அப்போ ஆட் பண்ணிக்கலாம். பட் 30 நாளாக அது யூஸ் பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக அதை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிங்க. எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள். எதெல்லாம் யூஸ் பண்ணலையோ அதை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிவிடுங்க. அந்த விஷயத்துலேயே நீங்கள் நிறைய சேவ் பண்ண முடியும். அந்த சேவிங் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகும்போது உங்களுடைய வெல்த் எஃபெக்ட் கொஞ்சம் நிறையவே பெட்டராக இருக்கும். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜான விஷயம் என்னென்னா
தன்னோட குழந்தைகள் வந்து எதுவுமே இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. ஓகே, அவங்களும் ஓரளவு நல்ல வெல்த்தியான ஃபேமிலியில் தான் இருக்கோம் அப்படின்னு அவங்களும் நினச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சி நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பாங்க. சிக்கனமாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அது ரெண்டையுமே மெயின்டைன் பண்ண முடியாது, அவங்களால மேனேஜும் பண்ண முடியாது. இது உண்மையுமே பண்ண முடியுமா சார்? சாத்தியமா? ரெண்டுமே பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து பல இடங்களில் வந்து நம்ம பேசும்போது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஹேபிட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஹேபிட்டு எடுத்த மாரி அந்த குழந்தை வந்து வளர ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத ஸ்பெண்டிங் எது அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது டெஃபினட்டாக வந்து அந்த குழந்தை பெரியவாகும் போதும் அந்த குழந்தைக்கு அதுதான் மைண்டில் இருக்கும். இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது, நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு போர்ஷன் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் வந்து நம்ம சேவிங்ஸையும் ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த 50-30-20 ரூலை பேசியிருக்கிறோம். நம்ம 50% வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்காகவும், 30% வந்து வாண்ட்ஸ்க்காகவும், 20% வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நம்ம போடும்போது அவங்களும் அதை பார்த்து பழகி வரும்போது நிச்சயமாக நிறைய விஷயங்களை பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி.